வணக்கம். சினி மினி சுரேஷ் கிருஷ்ணா இயக்குனர். இவர் எந்த அளவிற்கு மகத்தான வெற்றி படங்களை இயக்கியவர் அப்படின்னு தெரியும். பாஷா திரைப்படத்தை இயக்கி எந்த அளவிற்கு உங்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றிருக்காரு அப்படின்றது தெரியும். வீரா திரைப்படத்தை இயக்கி எந்த அளவிற்கு பெயரையும் புகழையும் பெற்றார் அப்படின்னு தெரியும். அண்ணாமலை என்ற மகத்தான வெற்றி படத்தை இயக்கி எந்த அளவிற்கு இன்றைக்கி கூட பேசப்படக்கூடிய இயக்குனராக சுரேஷ் கிருஷ்ணா இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியும். இதையெல்லாம் தாண்டி சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய முதல் திரைப்படம் என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன படம் அப்படின்னு தெரியவில்லை என்றால் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த முதல் திரைப்படத்தினுடைய பெயர் சத்யா. 1988ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன், கதாநாயகி அமலா. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபில்ம் அதுதான். அந்த படம் ஒரு இந்தி திரைப்படத்தினுடைய ரீமேக். இந்தியில் அர்ஜுன் அப்படின்ற பெயரில் திரைக்கு மகத்தான வெற்றியை வட இந்தியாவில் பெற்றது. அந்த படத்திற்கு கதை எழுதியவர் ஜாவீத் அக்தார். ஜாவீத் அக்தார் கதை எழுதினார் அப்படின்னாலே அந்த படம் டெஃபினட்டாக வெற்றி படமாகத்தான் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கதையை உரிமை வாங்கி தமிழில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் கமலஹாசன் சொந்தத்தில் அந்த படத்தை தயாரித்தார். அந்த கதையை வாங்கியாச்சு, தமிழில் அந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமல் முடிவு பண்ணிட்டார். அப்போ அதுக்கு இயக்குனர் யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது சுரேஷ் கிருஷ்ணா கே பாலச்சந்தர் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக பல படங்களில் பணியாற்றியவர். பர்டிகுலர்லி பாலச்சந்தர் சார் ஹிந்தியில் போய் டைரக்ட் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்கள்லாம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் சுரேஷ் கிருஷ்ணா. அதனால் இந்த இந்தி படங்களுடைய ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு நல்லா தெரியும். சுரேஷ் கிருஷ்ணா ஸ்பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய இயக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கமலஹாசனுக்கு நல்லா தெரியும். அதனால் நேரடியாகவே பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண அந்த இந்தி திரைப்படங்கள்லாம் ஏக் துச்சே கிளியே, சனம் தெரி கசம் இப்படிலாம் படங்கள் எல்லாம் கமலஹாசன் நடித்தார்ல, அப்படிலாம் படங்கள் நடிக்கும்போது அந்த திரைப்படங்களில் எந்த அளவிற்கு சுரேஷ் கிருஷ்ணா ஃபீல்டில் பணியாற்றினார் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் கமலஹாசன் நேரடியாக பார்த்துருப்பார் இல்லையா. அதனால் இந்த அர்ஜுன் படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு வந்த உடனே அந்த படத்துக்கு இயக்குனராக சுரேஷ் கிருஷ்ணாவை போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் தீர்மானித்து சுரேஷ் கிருஷ்ணாவை இயக்குனராக அந்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார். முதல் படமே பேசப்படக்கூடிய படமாக இருக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக சத்யா திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தார். ஜாவீத் அக்தாருடைய கதை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த படத்தை அப்படியே தமிழில் கார்பன் காப்பின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் பண்ணலை. சுரேஷ் கிருஷ்ணா, கமலஹாசன், அனந்து 3 பேரும் உட்காந்து இந்த படத்தில் நிறைய மாற்றங்கள் நிறையா செஞ்சு தமிழ் பட ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை உள்ளே கொண்டு தமிழக அரசியல் உலகத்தில் நடைபெறக்கூடிய பல சம்பவங்களை இணைச்சி அந்த பேஸை மட்டும் இந்தியிலிருந்து எடுத்துக்கிட்டு பல மாறுதல்களை செய்து தமிழில் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை இயக்கினார். அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் அனந்து கமலஹாசனுடைய காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அனந்து எந்த அளவுக்கு கதை அறிவு உள்ளவர் அப்படின்றது கமலஹாசனுக்கு நல்லா தெரியும். அனந்து தன்னுடைய பணியை அருமையாக இந்த படத்தில் செய்திருந்தார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த படத்தில் குறிப்பிட்டு கூறக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. நகரு நகரு அப்படின்ற பாட்டு எந்த அளவிற்கு ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போக வளையோசை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடலை பாடியவர் லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கர் வேறொரு படத்தில் பாடுறதுக்காக சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த தகவலை தெரிந்து கொண்ட கமலஹாசன் இந்த படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சார். இதை சுரேஷ் கிருஷ்ணாட்ட கமலஹாசன் சொன்னார். நீங்கள் லதா மங்கேஷ்கர் வந்தாங்கன்னா அவங்கள நேரடியாக சந்தித்து பேசுங்க, நம்ம படத்தில் அவங்க ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே சுரேஷ் கிருஷ்ணா இளையராஜாவினுடைய அனுமதியோடு நேரடியாக சந்தித்து லதா மங்கேஷ்கர்கிட்ட பேசினாங்க. ஏன்னா சுரேஷ் ஹிந்தி படங்கள்லாம் பணியாற்றினவர் தானே, அதனால் லதா மங்கேஷ்கர்கிட்ட போய் பேசி இது மாதிரி கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும், இளையராஜா மியூசிக்கு அப்படின்றதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க பாடிய பாடல் தான் வளையோசை. அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து லதா மங்கேஷ்கர் பாடினார். அப்போ தமிழ் உச்சரிப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, இந்தியில் என்ன தான் தமிழ் வார்த்தைகளை எழுதி இப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட ப்ரோனன்சியேஷன் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை எஸ்பி பாலசுப்ரமணியம் கூடயே இருந்து உச்சரிப்பு தமிழில் எந்த அளவிற்கு தெளிவாக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றதுக்காக லதா மங்கேஷ்கருக்கு உதவியாக
எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தார். இது போக இங்கேயும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு பாடலையும் லதா மங்கேஷ்கர் இந்த படத்துக்காக பாடினாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த பாடல் படத்தில் இல்லாமல் போய்விட்டது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடின அந்த வலையோசைன்ற பாட்டு மட்டும்தான் இருக்கும். இங்கேயும் சொல்லி அவங்க பாடின பாட்டு இருக்காது. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு வரும்போது சத்தியமூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் கமலஹாசன், பகதூர்னு சொல்லிட்டு மலையாளத்தில் நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்த நடிகர், அவருடைய மகனாக கமலஹாசன் வேலை இல்லாத இளைஞன், பட்டம் வாங்கியாச்சு, ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படின்றதெல்லாம் உண்டாகி அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரங்கன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரவுடி இவருக்கு பழக்கமாகிறாரு. காலப்போக்கில் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிலாம் ஆன பிறகு இவருடைய வாழ்க்கையில், இந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் உண்டாகுது அப்படின்றதா. அந்த பகுதியில் தண்டபாணி அப்படின்ற பேரில் ஒரு சமூக சேவகராக இருந்து கொண்டு மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்து அப்படின்ற அளவுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிட்டி நடித்திருந்தார். அந்த பகுதியில் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு பல அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம் மாரியப்பா. அந்த கதாபாத்திரத்தில் ராஜேஷ் நடித்திருந்தார். இப்போ கமலஹாசனை பற்றி கேள்விப்பட்டு கமலஹாசனை போன்ற சத்தியமூர்த்தி என்ற சத்யாவை போன்ற இளைஞன் தங்கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாரியப்பா நினைக்கிறாரு. அதே நேரத்தில் இவன் தண்டபாணியினுடைய ஆள் அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. மாரியப்பா எந்த அளவுக்கு சமூக விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் சத்யாவுக்கு தெரியுது. ஒரு குறிப்பிட்ட சூழலில் சத்யாவுக்கே அவங்க குடும்பத்திலேயே கூட பல விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடக்குது. அவருடைய சித்தி வடிவுக்கரசிக்கு 2 மகள்கள், ராசி இந்திரா, அவங்க 2 பேரும், சுதா ராதா அப்படின்றது அந்த கதாபாத்திரங்களுடைய பேர். அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மனிதர்களால், அரசியல்வாதிகளால், சமூக விரோத மனிதர்களால் எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான பாதிப்புகள் உண்டாகின்றன, இதெல்லாம் தெரிந்த பிறகு சிங்கமனை எப்படி சத்தியமூர்த்தி சீறி எழுகிறான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனுக்கே தெரியுது தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நினச்ச அந்த கிட்டி ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல தண்டபாணி, அந்த கதாபாத்திரமும் ஒரு சமூக விரோத மனிதன்தான். இந்த 2 பேருமே, அவங்க 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தண்டபாணிக்கும் மாரியப்பாவுக்கும் இந்த 2 பேரும் இணைஞ்சி, ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர் கிட்டி அவரும் ராஜேஷும் இணைந்தே பல அயோக்கியத்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த உண்மை தெரிந்த பிறகு ஆர்ப்பரித்து அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டுறதுல கமலஹாசனுடைய பங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்றதுல அதுதான் இந்த படத்தினுடைய அவுட்லைன். இந்த துடித்து எழக்கூடிய, ஆர்ப்பரிக்கக்கூடிய, ஆவேசம் கொள்ளக்கூடிய, கோபகுணம் நிறைந்த சத்யா கதாபாத்திரத்தில் கமலஹாசன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஏற்று நடித்த தண்டபாணி கதாபாத்திரங்களை அதில் அந்த கதாபாத்திரம் படத்தில் பேசப்படும் கதாபாத்திரமாக அமைந்தது. ராஜேஷ் அரசியல்வாதி மாரியப்பாவாக நன்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பார். நான் என்ன சொல்ல போனால், ஒரு படப்பிடிப்பு தளத்தில் கிட்டியை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் இது மாதிரி இந்த சத்யா படம் நான் பார்த்தேன், திரைக்கு வந்த அந்த வாரத்திலே பார்த்தேன், அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தேங்கண்ணே, அந்த தண்டபாணி கேரக்டரை. அது கமலஹாசனுடைய தோளில் அப்படியே கை வச்சு, சத்யா உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்றத அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அந்த சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய வில்லத்தனம் அப்படின்ற ஒரு மேட்டரை வெளியே காமிச்சிக்கிறாம சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறது அப்படின்னுல அந்த டைப் ஆஃப் கேரக்டரு. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் வில்லன் நடிகர்களாக நடித்த நடிகர்களில் உங்களுடைய நடிப்பு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு தனித்துவ தன்மை கொண்டதாக இருந்தது அப்படின்ற மாதிரி கிட்டிகிட்ட நான் சொன்ன உடனே அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் பேசுகிறத கேட்டு ரசித்தார். இந்த படத்தில் கிட்டிக்கு குரல் தந்திருந்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருந்தார். அந்த வருடத்தில் சிறந்த வில்லன் நடிகர் அப்படின்ற விருதை சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை கிட்டிக்கு கொடுத்தது. கவியூர் பொன்னம்மா அப்படின்னு சொல்லி மலையாள படத்தில் அம்மா வேஷங்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை சமீபத்தில் தான் அவங்க இறந்தாங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு தேநீர் கடை வைத்து நடத்தக்கூடிய பெண் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தில் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை காமிச்சு, இந்த படம் என்னுடைய குருநாதர் எம்ஜிஆருக்கு காணிக்கை,
சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் டைட்டில் வந்து பிகினிலே போட்டிருப்பார். அதனால் குரு தட்சணை என்ற பெயரில் எம்ஜிஆருக்கு சமர்ப்பணம் செய்த திரைப்படம் சத்யா. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 1988 ஆண்டு திரைக்கு வந்து கமலஹாசனுடைய கலை உலக பயணத்தில் ஆழமான முத்திரையை பதித்த சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய முதல் திரைப்படமான சத்யா திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அருமையான சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.